ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இட்லி பொடி பார்க்க போகிறோம். எங்கள் அம்மா இட்லி பொடி அவ்வளோ டேஸ்ட்டாக பண்ணுவாங்க. அவங்கக்கிட்ட ரெசிபி கேட்டு தான் நான் இப்போ பண்ணுறேன். தேவையான பொருள் எடுத்து வச்சுருக்கேன். கருப்பு உளுந்து, கடலைப்பருப்பு, வத்தல், கருவேப்பிலை, பெருங்காயத்தூள், பூண்டு, உப்பு. இப்போ எல்லாமே அளந்து பார்த்துடலாமா? கருப்பு உளுந்து எதுக்குன்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். கருப்பு உளுந்து ட்ரை பண்ணுங்கள். உளுத்து உளுந்துக்கு பதிலாக பார்த்திங்கன்னா 75 கிராம் எடுத்திருக்கேன். கடலைப்பருப்பும் அதே 75 கிராம் எடுத்திருக்கேன். நீங்கள் எவ்வளோ வத்தல் எடுக்கிறீங்களோ அதுக்கு பாதி கடலைப்பருப்பு. இப்போ 150 கிராம் 152 இருக்கா வத்தல். இப்போது ஒரு கப்பு ஃபுல்லாக கருவேப்பிலை, அப்புறம் பெருங்காயத்தூள், அதுக்கப்புறம் பூண்டு இதோட நிறைய கூட எடுத்துக்கலாம். என்கிட்ட இல்லை. நல்ல பெரிய கடாயில் எண்ணெய் ஊற்றாமல் வெறும் கடாயில் வத்தலை நல்லா தாளிச்சிக்கோங்க, வதக்கிக்கோங்க. நல்லா எல்லா பக்கமும் இது பண்ணுற மாதிரி இந்த மாதிரி எடுத்து விட்டு கருகாமல் சிம்மில் வச்சு வறுத்துக்கோங்க. இட்லி பொடி முன்னாடிலாம் வீட்டில் தான் திரிப்பாங்க அம்மா எல்லாருமே. இப்போல்லாம் நிறைய பிராண்ட் இட்லி பொடி வந்ததுலேருந்து யாருமே வீட்டில் திரிக்கிறதில்ல. ஆனால் நம்ம இந்த மாதிரி திரித்து வச்சுக்கிட்டா 1 மாதத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதே கடாயில் இப்போ கடலைப்பருப்பு வறுத்துக்கலாம். ஒரு 10 நிமிஷம் நல்லா வறுத்தோன்னே சூடாகி இதாயிருச்சு, எடுத்து வச்சுட்டேன் வத்தலை. இப்போ கடலைப்பருப்பை நல்லா செவக்கிற அளவுக்கு சிம்மில் வச்சு வறுத்துக்கோங்க. கடலைப்பருப்பு கூட கொஞ்சம் நாளும் போட்டுக்கலாம், ஆனால் காரம் கம்மியாயிரும். எனக்கு கொஞ்சம் காரம் வேணுங்கிறதுனால நான் கரெக்டாக 75 கிராம் போட்டிருக்கேன். உங்களுக்கு காரம் கம்மியாக வேணும்னா ஒரு 80 கிராம் கூட போட்டுக்கோங்க. கருப்பு உளுந்தையும் நல்லா செவக்கிற அளவுக்கு வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. உருட்டு உளுந்தை விட கருப்பு உளுந்து போடும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும். கலரும் பார்க்குறதுக்கு வெள்ளையாக இல்லாமல் நல்லா ரெட்டாக இருக்கும். பூண்டு எங்கிட்ட ஒரு பூண்டு தான் இருந்துச்சு, அதனால் அதை மட்டும் போட்டிருக்கேன். காலி ஆகிடுச்சு. நீங்கள் கூட ஒரு பூண்டு கூட போட்டுக்கலாம். பூண்டு எவ்வளோ போடுறீங்களோ அந்தளவுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும். அது தோல் உரிக்க வேண்டாம். நான் தலையும் வாழையும் லைட்டாக கட் பண்ணிவிட்டு அப்படியே போட்டிருக்கேன். கருவேப்பிலை, அப்புறம் பெருங்காயத்தூள் போட்டு நல்லா வதக்கி எல்லாத்தையும் ஆற வச்சு இப்போ மிக்ஸி ஜாரில் அரைச்சிக்கலாம். முதல்ல வத்தலை மட்டும் நீங்கள் அரைங்க. ஏன்னா வத்தலும் இதெல்லாம் சேர்த்து போட்டு அரைச்சிங்கன்னா இதாகாது. ஃபஸ்ட்டு ஒரு பாதி வத்தலை நல்லா நான் தூள் பண்ணி வச்சுக்கிட்டேன். அந்த தூள் அடியில் இருக்கும் இல்லையா, அது மேலேயே பேலன்ஸ் இருக்கிற அவ்வளோ வத்தலையும் நல்லா போட்டு அமுக்கி வத்தலில் நல்லா கொஞ்சம் குறன்னு திரித்து வச்சுக்கிட்டு மற்றதெல்லாம் போட்டிங்கன்னா உங்களுக்கு பொடி திரிக்கிறதும் ஈஸியாக இருக்கும். இங்கே பாருங்கள், எல்லா வத்தலையும் திரிச்சோன்னே இவ்வளோ உண்டாயிடுச்சா. அதை எடுத்து வேறு பாத்திரத்தில் போட்டு வச்சுட்டு இப்போ 2 பருப்பையும் சேர்த்து போட்டாச்சு. அப்புறம் இந்த கருவேப்பிலை அதை ஒரு திருப்பி திரிச்சுக்கோங்க. ஒரு திருப்பி திரிச்சுட்டு, ஏன்னா கடலைப்பருப்பு சில சமயம் திரிக்கிறதுக்கு லேட் ஆகும், அதனால் அதை தனியாக அந்த கடலைப்பருப்பையும் உளுந்தப்பருப்பையும் திரிச்சாச்சு. இப்போ கருவேப்பிலை, பூண்டு, பெருங்காயத்தூள் போட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு அதையும் நல்லா திரித்து எடுத்துக்கலாம். இட்லி பொடி இது கிட்டத்தட்ட 1 மாதம் வரும். நான் ஸ்டோர் பண்ணும்போது காட்டுறேன் எவ்வளோ இட்லி பொடி வருது. ஒரு பாக்ஸ்க்கு ஃபுல்லாக வந்துருச்சு எனக்கு. அந்த மாதிரி திரித்து வச்சுட்டு இப்போது நம்ம தனியாக திரித்து வச்சுருக்கிற வத்தல் இருக்குது இல்லையா, அதை சேர்த்துக்கோங்க. இப்படி நீங்கள் தனித்தனியாக எடுத்து வச்சு திரிக்கும் போது திரிக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். நல்லா எல்லாமே மிக்ஸ் ஆகி நம்ம ரைஸ் மில்லில் திரிச்ச பதத்துக்கு நல்லா அழகாக வந்துடும். பாருங்கள், நல்ல பொடியாக சூப்பரான வத்தல் பொடி ரெடி ஆகிடுச்சு. எனக்கு இது 1 மாதத்துக்கு சாலடாக வரும். என் பையன் லீவுங்கிறதுனால நெய் பொடி தோசை, அது மசாலா தோசை, நெய் போட்ட மசாலா தோசை அதெல்லாம் கேட்பான். அதுக்கு எனக்கு இந்த பொடி நல்லா யூஸ் ஆகும். இந்த மாதிரி எடுத்து பெரிய டப்பாவில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. ஆனால் இந்த பெரிய டப்பாவிலேருந்து நீங்கள் எடுத்து வச்சிங்கன்னா வாசனை சீக்கிரம் போயிடும் இல்லையா. அதனால் நம்ம 1 வாரத்துக்கு தேவையான பொடியை ஒரு சின்ன டப்பாவில் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு டப்பாவில் தட்டி வச்சுட்டு இதை தனியாக வச்சுருங்க. அப்பப்போ நம்ம எடுத்துக்கலாம். அப்படிங்கும்போது உங்களுக்கு வாசனை கம்மியாகாது, பொடியும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். திருநெல்வேலி ஸ்டைலில் எள் இல்லாத இட்லி பொடி பார்த்துட்டு எங்கள் அம்மாலாம் இட்லி பொடி முன்னாடி நிறைய திரித்து வச்சுருப்பாங்க வீட்டில். இப்போது நான் எங்கள் அண்ணெல்லாம் தேங்காய் சட்னியில் இட்லி பொடியை கலந்து சாப்பிடுவோம். இல்லைனா எங்கள் அம்மா இந்த மாதிரி இட்லி பொடி போட்டு அதில் நல்லெண்ணெய் ஊற்றி ஸ்கூலுக்கு கட்டி தருவாங்க. அவ்வளோ நல்லாயிருக்கும். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். பாய், தேங்க்யூ.